So hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல S23 Ultra மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த S23 Ultra இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு அப்கிரேடா S24 வந்துருச்சு. அதுக்கடுத்து அப்கிரேடா 2025 பிப்ல உங்களுக்கு S25 Ultra மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு S23 Ultra எடுத்தா ஒர்த் இல்லையா? அண்ட் தட் இந்த மொபைல்ல என்ன சிறப்பம்சங்கள், அது தவிர்த்து இந்த போனோட இன்னைக்கு ட்ரெண்டிங்கான விஷயங்களுக்கு ஈடு கொடுக்குமா? இன்னைக்கு உள்ள பிளாக்ஷிப் போன் அளவுக்கு இந்த போன் டஃப் கொடுக்குற அளவுக்கு அன்னைக்கு வந்த ஸ்பெக்ஸ், இன்னைக்கு உள்ள ஸ்பெக்ஸ் உள்ள ஹைலைட்டான போனை டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த போன் இன்னைக்கு 2024 இருக்குமா இருக்காதா? அதோட பிரைசிங் எப்படி டிராப் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி வந்து S22 அல்ட்ராவுக்கும் S23 அல்ட்ராக்கும் பிரைஸ் எவ்வளவு டிஃபரெண்ட் ஆயிருக்கு, இந்த மொபைல் எதுல பை பண்ணேன், இதோட ஸ்பெக்ஸ்ல என்னென்ன இருக்கு, இதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, சோ தட் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பிரிச்சு மேய போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதாங்க இந்த S23 Ultra பாக்ஸ், ரொம்ப காம்பேக்டான பாக்ஸ். மொபைல் நான் ஏற்கனவே வெளியில எடுத்துட்டேன். நான் பை பண்ணது அமேசான்ல தான் பை பண்ணேன். இதோட லான்ச்சிங் பிரைஸ் கிட்டத்தட்ட 1,40,000 பட் ஆனா இன்னைக்கு 1 இயர் கழிச்சு இன்னைக்கு S24 வந்த பிறகும் இந்த மொபைலோட பிரைசிங் இன்னைக்கு 75,000. இந்த மொபைல் நான் பை பண்ண பிரைசிங் 76,000. இந்த 76,000 இதுதான் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்பேக்டான பாக்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ பாக்ஸ்குள்ள ஓபன் பண்ணு நம்மளுக்கு எப்பயும் போல எடுத்தோடனே நம்மளுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த சைட்ல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அந்த பாக்ஸ்குள்ள உங்களுக்கு அந்த யூசர் கேரண்டி, வாரண்டி புக்ஸ், சிம் மேஜர் டூல், டைப் சி டு டைப் சி கேபிள், இது மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடையாது. இன்னைக்குள்ள சாதாரண போனுக்கும் சார்ஜர் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த பிளாக்ஷிப் போனுக்கும் சார்ஜர் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ தட் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். ஸோ இந்த S23 Ultra இதோட கலர் வேரியன்ட் நிறைய வைப்ரண்டான கலர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. நான் பை பண்ணது பாத்தீங்கன்னா அது கிரீன் கலர், எனக்கு கொஞ்சம் பிடிச்ச கலர்னே சொல்லிக்கலாம். சோ தட் இந்த கிரீன் கலர் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக டிசைன் ஃபேக்டர், இந்த S22 Ultraல பார்த்தா அதே டிசைன் ஃபேக்டர் தான் எடுத்து வந்தாங்க. பட் ஆனா உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் ஃப்ரேமால கொண்டு வந்தாங்க. 4 எஜஸ் எல்லாருமே. அண்ட் S22 மாதிரியே நல்ல கர்வியாவும் நல்ல கம்ஃபர்டபுளாவும் இம்ப்ரூவ்மெண்ட், டிசைன்ல ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு S23 Ultra. இந்த டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே கார்னிங் Gorilla Glass Victor 2ஆல ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கேமரா எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பம்பிங்கா கொண்டு வந்திருக்கும். ஏன்னா சென்சார் சைஸ் எல்லாமே பிக்கரான சென்சார் சைஸ். இல்ல பிரைமரி சென்சார் 200 MP அண்ட் உங்களுக்கு 10 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ்ல கிட்டத்தட்ட 100x வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இதோட வெயிட்னு பார்க்கணும் 240 கிராம். பட் ஆனா கையில ஹோல்ட் பண்றதுக்கு அதளவுக்கு பெரிய ஒரு கிலோ அளவுக்கு போனை கையில ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் எனக்கு தோணலன்னே சொல்லலாம். அது போக இதுல S Pen சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் பாட்டம்ல ஸ்பீக்கர் கிரில் அண்ட் ஒரு மைக், டைப் சி போர்ட், சிம் மேஜர் டூல் மாதிரி விஷயங்கள் அண்ட் S Pen சப்போர்ட்டும் இருக்கு. நிறைய ஆண்டனாஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃபார் நெட்வொர்க் கவரேஜுக்காக, அதாவது வைஃபை நெட்வொர்க் கவரேஜுக்காக. அண்ட் உங்களுக்கு ரைட் சைட்ல பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் லெஃப்ட் சைட்ல எதுவுமே கிடையாது, பிளைன் தான். இதுலயுமே ஒரு ஆண்டனாஸ் ப்ரொவைடிங், டாப்ல ஒரு மைக்கும் ஆண்டனாஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இல்ல இந்த IR போர்ட் இது மாதிரி விஷயங்கள் கிடையாது. இல்ல டூயல் ஸ்டுடியோ ஸ்பீக்கரும் அவைலபிளா இருக்கு. சோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு கைக்கு அடக்கமாவும் இருக்கு. அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நிஜமாவே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. ஆனா கையில ஹோல்ட் பண்றதுக்கு செம்மையா இருக்கு. ஒரு பிரீமியம் போன்னா பிரீமியம் போன் தான். அது மாதிரி ஒரு சூப்பரா நல்ல கன்னென்ட்டா நல்லாவே இருக்கு. பட் ஆனா டிஸ்பிளே சைஸ் பெருசு, 6.8 இன்ச். அதனால
கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1/4 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கு நம்ம கேஸ் எல்லாம் போட்டோம்னா. அதே மாதிரி பேண்ட் பாக்கெட்ல வைக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா பிரீமியம் போன் வாங்கிட்டோம், வேற வழியில யூஸ் பண்ணி தான் ஆகணும். சோ தட் இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த S23 Ultra. S23 Ultra வந்து S24 கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து அலுமினியம், அதுல டைட்டானியமால கொண்டு வந்திருந்தாங்க. சோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள். மீதி டிசைன் ஃபேக்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. S23 ஆகட்டும் S24 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே மிரட்டி விட்டுட்டாங்க. ஒரு 6.8 இன்ச்ல டைனமிக் 2x AMOLED பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 120 refresh rate, HDR10+, Quad HD+, curved display with Corning Gorilla Glass Victor 2 OLED டிஸ்பிளே இருக்கு. அண்ட் உங்களுக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் செம்ம ஃபாஸ்டா இருக்கும். நிஜமே அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இந்த டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம எந்த ஒரு வீடியோ பாக்குறாக்கும் தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த டிஸ்பிளே கொடுக்கும். பட் ஆனா இல்ல HDR10+ தான் இருக்கு. டபுள்யூ விஷன் சப்போர்ட் கிடையாது இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. ஆனா அது வந்து ஒரு மேஜர் நெகட்டிவா நம்மளால சொல்லவும் முடியாது. அது போக இந்த S Pen சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்கிரீன்ல எழுதுறது, வைக்கிறது, இது மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த டிஸ்பிளே நல்லாவே கன்வென்ட்டா இருக்கு. இந்த S Pen சப்போர்ட்டுக்கும் கூடனே சொல்லிக்கலாம். ஓவரால் ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த சாம்சங் S23 Ultraல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து இந்த போனை பொறுத்தளவு என்னென்ன ஹார்ட்வேர்ஸ், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போங்க. இதோட வெயிட் கிட்டத்தட்ட 240 கிராம். உங்களுக்கு கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 250 கிராம் வரைக்கும் வந்துடும். 1/4 கிலோ வெயிட் வரைக்கும் வந்துடும். அது போக திக்னஸ் 8.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13ஓட லான்ச்சிங் ஈவெண்ட் வந்துச்சு. பட் ஆனா இப்போதைக்கு Android 14ஓட உங்களுக்கு அப்டேட் அண்ட் One UI 6.1 வருது. ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வேணும்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 அப்டேட் கொடுப்பாங்க. அதை அப்டேட் பண்ணா மட்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த S23 Ultraவுக்கும் S24 Ultra அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பாத்துட்டீங்கன்னா S23 Ultraல ஆஃப்லைன்ல யூஸ் பண்ண முடியாது. ஆன்லைன் இருந்தா மட்டும் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா S24 Ultraல ஆஃப்லைனுமே நம்மளால அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் AKG சப்போர்ட், UFS 4.0 சப்போர்ட், LPDDR 5X RAM, Wi-Fi 6E சப்போர்ட், Bluetooth 5.3, NFC சப்போர்ட் இருக்கு, அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, அண்ட் சாம்சங்கோட DeX சப்போர்ட் அண்ட் வயர்லெஸ் DeX சப்போர்ட். இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோடையும் IP68 ரேட்டிங்கோடையும் இந்த வட்டம் S Pen சப்போர்ட்டோடையும் ஒரு அல்டிமேட்டான ஸ்பெக்ஸோட இந்த S23 Ultra கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இதோட பேட்டரின்னு பார்க்கும் 5000 mAh பேட்டரிங்க. சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பட் ஆனா சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள கிடையாது, செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 4.5 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஃபார் வாட்சஸ் அண்ட் உங்களுக்கு இந்த பட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் வயர்லிங் சார்ஜிங் சப்போர்ட் இங்க கொடுத்திருக்காங்க. அது போக இல்ல கேமரா. சோ கேமரான்னு பார்க்கும்போது 200 MP சாம்சங் சென்சார் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. 1.7 aperture with OIS support and 10 MP periscope telephotos lens with 10x optical zoom, 100x digital zoom வரைக்கும் பண்ணிக்கலாம். and 12 MP ultra wide சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. லேசரோட AF சப்போர்ட்டும் இங்க மேல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் ஃப்ரண்ட்லயுமே 12 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே அவங்களால 4K 60 frames ஹையஸ்டா 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் HDR10+லயும் நம்மளால வீடியோ எடுக்க முடியும். வித் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் சரௌண்ட் சிஸ்டத்திலையும் நம்மளால வீடியோ எடுக்கலாம். இந்த மொபைலோட கேமரா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு இந்த இடத்துல குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாதுன்னே சொல்லிக்கலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்க. வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு. அல்ட்ரா வீடியோ ஸ்டெபிலைசேஷன் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். பிரைமரி சென்சர் இருக்கிற ஷார்ட்ஸ், டீடைலிங், இன்டோர், அவுட்டோர், நைட் கண்டிஷன்ஸ் எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் கேமரா சொல்லவே வேண்டாம், அல்டிமேட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்குமே ஒரு ஃபிளாக்ஷிப் போனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு S23 கேமரா இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அண்ட் ஃபைனலா இதோட ப்ராசஸர். சோ இதுல பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 ஒரு 4-1 ஆர்கிடெக்டோட உங்களுக்கு 3.6 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆக்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 740. இந்த Snapdragon ப்ராசஸர் ஸ்பெசிஃபிக்கி இந்த போன்ல நிறைய அவங்க வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கு. மல்டி விண்டோஸா இருக்கட்டும், உங்களுக்கு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சிக்கு அந்த One UI சப்போர்ட் அண்ட் எந்த ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் தாறுமாறா இருக்கு. இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க மேல கார்டு கொடுக்குறேன் அண்ட் உங்களுக்கு எல்லாமே லிங்க் எல்லாம் மென்ஷன் பண்றேன். நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். சோ சிப்செட் என்னைக்குமே குறையே இருக்காது. அதுவும் இந்த Snapdragon சிப்செட்டோட ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல பார்க்கும் போது இந்த சாம்சங்கோட அவங்களோட ஆப்டிமைஸ் எல்லாம் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த வட்டம் S23 Ultraல வந்தது இன்னொரு மேஜர் ரோலா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த S23 Ultraங்க இன்னைக்கு 2023 லான்ச் பண்ண போன் 2024 எடுக்கலாமா வேண்டாமா? தாராளமா எடுக்கலாம். என்னைய பொறுத்தளவு என்னைக்குமே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னைக்குமே ஒரு லேட்டஸ்டான டிவைஸ் வாங்கலாம்,
தப்பு கிடையாது. பட் ஆனா லேட்டஸ்ட்னு போகும்போது லேட்டஸ்டா லான்ச் பண்ணுன்னு போகும்போது பிரைசிங் ஹையரா தான் இருக்கும். பட் ஆனா அதே 1 இயர் கழிச்சு அதே டிவைஸ் நம்ம பை பண்ணோம்னா நிஜமா பிரைஸ் கட் தாறுமாறான ஒரு நல்ல ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல நம்ம பை பண்ணிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு டிவைஸ் எடுக்க போகும்போது இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த டிவைஸ்னால மீதி உள்ள டிவைஸ்க்கு போட்டி கொடுக்கற அளவுக்கு இருக்குமா? அது மட்டும் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்திலையும் அந்த டிவைஸ் நம்ம எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி செய்யும் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கண்ணு மூடிட்டு எடுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் உங்க கையில இருக்கும். அதுதான் என்னோட கான்செப்ட் பொறுத்தளவு. ஏன்னா இந்த போன் வந்து கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு S25 வந்தாலும் டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இன்னைக்கு S23 அல்ட்ராவே தாறுமாறான ஸ்பெக்ஸ். அப்படி இருக்கும்போது S23 அல்ட்ரா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோடையும் சாஃப்ட்வேர் அப்டேட்ல கொண்டு வந்துட்டாங்க. அந்த S Pen சப்போர்ட் அண்ட் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு 76,000 ரூபாய்க்கு செம்ம டீலு ஒர்த்தான போனு. அது மட்டும் கிடையாது, S22 அல்ட்ரா வாங்கலாம் நினைக்கும் போது 90,000 தீபாவளி சேல்ஸ்ல. அதனால அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு S22 பிளஸ்க்கு போயிட்டேன். ஆனா இந்த வருஷம் S23 பிளஸ் எடுக்கலாமா 23 அல்ட்ரா எடுக்கலாமான்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அமைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். உங்களுக்கு அமேசான்ல 76,000 ரூபாய்க்கு அக்ரிஸான பிரைசிங்ல கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா பிளிப்கார்ட்ல பார்க்கும்போது 90,000 கொண்டு வந்தாங்க. பட் ஆனா அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு செம்ம டீலு செம்ம ஒர்த்தான போன். கண்டிப்பா நீங்க இன்னைக்குமே ஒரு தாறுமாறான ஒரு பிளாக்ஷிப் போன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா S23 அல்ட்ரா கண்ணை மூடிட்டு போயிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதத்திலும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு அல்டிமேட்டான டிவைஸ். இன்னைக்குமே 2025 ஆரம்பிச்சாலும் இந்த போன் உங்களுக்கு 1 இயர் இல்லைங்க 3 இயர்ஸ் வரைக்கும் ஒரு அல்டிமேட்டான ஒரு போனா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த S23 அல்ட்ரா இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட இந்த மொபைலோட கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனல்ல கவர் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு போய் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. தேங்க்யூ.